ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருப்போம். என்னென்னா இந்த மெகா ரேம்ப்லாம் இருக்குல்ல கைஸ், அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பைக்கில் போயிட்டு வந்து அதில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான vlog தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம் வேலைலாம் முடிஞ்சுது. இப்போ வந்து நான் குயிக்காக ட்ரெஸ்ஸு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்மளுடைய H2 இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இது V3 இருக்குது கைஸ். ஸோ ரெண்டுத்தில் எது எடுக்கலான்னு தெரியல. ஸோ நம்ம V3 வந்து நிறைய தடவை எடுத்திருக்கோம். பட் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப நாள் வந்து இதான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி H2 எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம அப்படியே புறப்படலாம். ஓகே, எல்லாம் அப்படின்னா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே லைக்கு, ஷேரு, கமெண்ட் தான் இல்லைங்க. அதுக்கப்புறம் இது சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சைன் பண்ணணும். பட்டு இன்றைக்கி பண்ண வேணாம், கேட்டாங்கன்னா அது இது அப்படி தான் காரணம் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ண வேணாம் கைஸ். நாளைக்கு போக மாதிரி தான் இருந்தால் போவேன், எனக்கு தான் தெரியல. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இதுக்கு போகலாம். அதான் அந்த ரேம்ப்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போகவே மாட்டேங்குது. பட் கேமிங் வீடியோஸ் தான் நிறையா வியூஸ் போகும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கைஸ், உங்களால் முடியும். ஸோ எல்லோரும் வந்து பார்க்கட்டும். ஸோ ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடாதனாலே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியாகிட்டாங்க. 2-3 பேர், ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ இனிமேல் போடுவோம் கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நெருங்கிட்டோம். ஓகே, நம்ம இப்போது ஹெல்மெட் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போவே போட்டுடலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் கைஸ் நம்ம போகணும். பட் வந்து இங்கே தான் கைஸ் நம்மளுடைய ஷோரூம் இருக்கா. நம்ம ஷோரூமும் பக்கத்தில் அந்த கோகார்ட். ஓகே, இப்போ வந்து இதில் போவோம். பட் நம்மளால் முடியல. ஸோ நேற்று ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போனோம்ல கைஸ், அந்த இடத்துக்கு போகலாமா? அது முன்னாடி ஜஸ்ட் இதை வந்து ஒரு ட்ரை மட்டும் பண்ணிப்போம். ஓகே, அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம ரேம்பில் ஏறும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஸோ இந்த வேலை இன்னும் முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆளுங்க ஏன்னு தெரில, நேற்றும் வரல, இன்றைக்கும் வரல. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஹெல்மெட் போட்டுக்கலாங்க. ஸோ இது வர போடுறதுக்கு வந்து இவன் ரொம்ப லேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெல்மெட் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ரேம்புக்கு போவோம். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேன். ஸோ லேம்போட லைட்டாக டச் ஆகலை, போகிறோம். பட் வந்து கரெக்டாக லேண்ட் ஆக முடியல கைஸ். ஸோ வீல் ஸ்பின் ஆகிடுச்சு. நல்லவேளை நம்ம கீழே விழல. ஸோ நம்ம ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போனோம்ல, அந்த ஜிக்ஸாக்காக இருக்கும்ல ரேம்ப், அங்கே போய் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ போகலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோ கைஸ். ஸோ நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அது வந்து நாளைக்கு அப்லோட் ஆகும். அப்படியே மேலே போனால் ரொம்ப லேட் ஆகும் கைஸ். ஓகே, சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்படியே போகலாம். அப்படியே லைட்டாக ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்பீடாக போயிட்டு அந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, அது மேலே அப்படியே தாவணும். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டிருக்கேன், ஒன்றும் ஆகக்கூடாது கீழே விழுந்தாலும். ஓகே, ஸோ அப்படியே பொறுமையாக மேலே அப்படியே டேக் ஆஃப் பண்ணலாம். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுவலாம், பட்டு பைக் தனியாக போயிடுச்சுன்னா அது வர பிரச்சனையாகிடும் கைஸ். ஸோ நம்ம வேறு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ணாமலே வந்துட்டு நம்ம இது சுற்றிட்டுருக்கோம் வெளியே. ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த நீட்டாக ஒரு ரேம்ப் இருக்குல்ல, அதில் ஏறி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹயபுசா இருக்குல்ல, நம்ம ஹயபுசா வந்துட்டு இந்த ரேம்போடைய ஓனர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் கைஸ் நம்ம ஹயபுசா வந்துட்டு நமக்கு இது கொடுத்தாங்க, இது ப்ரைஸாக கொடுத்தாங்க. ஸோ இது மேலே ஏறினனால, ஸோ இங்கே இல்லை அந்த ஒரு டாப்பாக ஒரு பில்டிங் தெரியுது, அந்த பில்டிங் தான் கைஸ் இந்த ரேம்ப் வந்து முடியுது. ஸோ இதில் வந்து அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அப்படியே ஸ்பீடாக போயிட்டு அங்கே ஒரு ரேம்ப் இருக்கும், அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கும், அங்கே தான் குதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எந்த பைக்கில் பண்ணியிருப்போன்னா நம்ம V3 தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஓகே, லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு வீல் ஸ்பின் ஆனதுனால, அப்படியே பில்டிங்கில் அடித்து கீழே விழுகிறேன். ஓகே, பை பாய்.